வஞ்சி கனல வண்ண புனல மை பூசும் அவளோ மாய புயலா கண்ணில் வாழும் பெண்ணிலா இவன் நெஞ்சம் தேடும் வெண்ணிலா பாலை வெயிலா பாவல் முகிலா கண் தேடும் அவளோ அழகு லைலா வஞ்சி கனல வண்ண புனல மை பூசும் அவளோ மாய புயலா. நீ யாரு? தண்ணி எடுத்துட்டு வாங்க. அக்கா கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு என்ன காச்சு? என்ன பாருங்க. பார்வதி அக்கா. ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணுதான் சார் எங்களை கூட்டிட்டு வந்தா. இப்போ என்ன பண்றது? இந்த டெட் பாடியை நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணுங்களை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. உடனடியாக ஒரு டீமை ஏற்பாடு பண்ணி இவங்கெல்லாம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். சார் இந்த 2 பொண்ணுங்களை விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவாங்க சார். ஆரம்பத்திலேருந்தே இவங்க மேல எனக்கு சந்தேகம். எழுந்துருங்க. யார் அவங்க? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க 2 பேரும் கல்யாண துணி எடுக்கதாங்க. ஐயா சொல்றீங்க. யாரு கல்யாணம்? சார் இவளுக்கு தான் கல்யாணம். பாருக்கு அடுத்த வாரம் கல்யாணம். போய் சொல்றீங்க சார். இவங்க நம்ம கிட்ட போய் சொல்றாங்க. ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவாங்க. முதல்ல உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. கிளியர். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சுரேஷ் சார் இவங்களை வண்டிக்கு கூட்டிட்டு போ. போய் வண்டியில் உட்காருங்க. போங்க. நீ இங்கே ஏறு. நாங்கள் போயிட்டு வண்டி அனுப்புகிறோம். முத்தழகி உனக்கு அடிபட்டு இருக்குல்ல? யாரோ யாரோ நெஞ்சில் யாரோ பொன்மானும் அவளோ எந்த ஊரோ கண்கள் மீனோ காதல் தேனோ பூமேகம் சூழும் அழகுவானோ நெஞ்சம் தேடும் தேவியோ நித்தம் வாடும் இவனின் நாவியோ யாரோ யாரோ நெஞ்சில் யாரோ பொன்மானும் அவளோ எந்த ஊரோ கண்கள் மீனோ காதல் தேனோ பூமேகம். ஆச்சரியமா இருக்கு. இங்க பூவும் இல்ல செடியும் இல்ல. ஆனா உன்னை தேடிக்கிட்டே இந்த பட்டாம்பூச்சி மட்டும் எப்படி வந்தது? சின்ன வயசுல இருந்தே இது என்னுடைய தோழி ருக்மணி. மிருகத்தனமான ஆம்பளைங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. நல்லவங்களை காயப்படுத்தி பாக்குறாங்க. என்ன பார்வதி இது? உன் துணியில ரத்தக்கரை பட்டிருக்கு. எப்படி இது வந்துச்சு?
இது என்னுடைய காயம் இல்ல. ஒருவேளை பிஎஸ்டி ஆபீசர் மேல பட்ட நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். நாகதேவதை தான் உன்னை சரியான நேரத்துல காப்பாத்திருக்கா. இல்லைன்னா அந்த மிருகங்க உன்னை உயிரோடய விட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜமீன்தார் ஐயா அந்த ஆபீசர் வந்தாரு. எங்க 2 பேர்கிட்டயும் நிறைய கேள்வி கேட்டாரு. எங்க போறீங்க, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மீசக்கார ஆபீசர் தான் அவங்க எல்லாரையும் பேசாம இருங்கன்னு அதட்டினாரு. எங்க 2 பேரையும் வீட்டுல கொண்டு போய் விட சொன்னாரு. ஓஹோ, அந்த திருட்டு பசங்க அவனுக்கு என்ன ஆனானுங்க? அவனுங்க டெம்போவை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டானுங்க. இவ சொல்றத பார்த்தா அந்த பாவிங்க இவ கல்யாண துணி எடுத்துட்டு போயிட்டானுங்களா? அது போனா போகட்டும், ஏன் கவலைப்படுற? இன்னொன்னு வாங்கிட்டா போச்சு. கடவுளோட கிருபையால இவங்க 2 பேரும் உயிருக்கு ஆபத்து இல்லாம வந்து சேர்ந்தாங்களே. துணி முக்கியம் நினைச்சிருந்தா இவங்க 2 பேரும் அங்கேயே செத்துருப்பாங்க. நீ நல்லபடியா இருக்கல பாரு. ஜமீன்தார் ஐயா, அந்த பிஎஸ்டி காரங்க எங்களோட கஷ்டப்படுத்தல. அந்த மீசக்கார ஆபீசர் ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டாரு. யூனிஃபார்ம் கூட அவர் போட்டுக்கிட்டு வரல. எனக்கு என்னமோ அவரை பார்க்கும்போது ரொம்ப நல்லவர் மாதிரி தெரிஞ்சது. ஜமீன்தார் ஐயா, முதல்ல அவர் பாருவை தான் காப்பாத்தினாரு. பாரு பயத்துல அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா. அவர் ஹீரோ மாதிரி அவளை தூக்கி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்க சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சும் அந்த பிஎஸ்டி காரங்களை இங்க வந்து பாராட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இந்த கிராமத்துல பிறந்த பொண்ணு. அதனாலதான் நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் உன்னை நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னா அவங்கள மாதிரியே நானும் உன்னை சுட்டு பொசுக்கி இருப்பேன். அந்த பிஎஸ்டி காரனுங்க ஒரு நெருப்பு. நெருப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்பவும் அழிக்கதான் தெரியும். நான் சொன்னது புரிஞ்சுதா? பெருமாள், சொல்லுங்கய்யா. இவங்க 2 பேரையும் முழு பாதுகாப்போட அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துரு. சரிங்கய்யா. பத்திரமா போயிட்டு வாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஆளுங்க 2 பேரை இவங்க வீட்டு வாசல்ல 24 மணி நேரமும் காவலுக்கு நிக்க ஏற்பாடு பண்ணிடு. காவலுக்கு நிக்கிறவங்க நல்ல வீரமுள்ளவங்களா இருக்கணும். அப்ப யாரோ ஒரு புது பிஎஸ்டி காரங்க நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க.
ஏதாவது வாயை திறந்தானா? இவன் யாரு, எங்கிருந்து வந்தேன்னு சொன்னானா? சார் ஒரே ஒரு க்ளூ மட்டும் கிடைச்சிருக்கு சார். இதை பாருங்க. இந்த அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது இவன் வேற ஒரு எல்லையில இருந்து வந்திருக்கான்னு தோணுது. ஸோ அந்த கடைக்காரன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான் சார். நாங்கள் அவனை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த 2 பொண்ணுங்களையும் விசாரிச்சா உண்மை என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். ஐ எம் ஷூர் அந்த 2 பொண்ணுங்களுக்கு விஷயம் தெரியும். ஸோ மே ஐ? எஸ், யூ அண்ட் யுவர் men மேக் அ ஹோம். போய் ஓய்வெடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப வேலை இருந்திருக்கு. 2 பொண்ணுங்களையும் காப்பாத்துறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க. தப்பு பண்ணவங்களை தப்பிக்க விட்டுட்டீங்க. ரொம்ப அசதியா இருக்கும்ல. நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த கரண்ட் இப்பதான் போய் தொலையணுமா? ஏற்கனவே எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த லைட் வெளிச்சத்துலதான் வேலையை பார்த்தாகணும். நீ வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாத. நான் போக மாட்டேன். ஆமா, ஏன் பாரு, அந்த பொட்டி எங்க போச்சு? எந்த பொட்டி? அதான் உங்க அப்பா அம்மா வச்சுட்டு போன பொட்டி. அதுவா? இங்க வாங்க அத்தை, இதுவான்னு பாருங்க. இதுதான். அத வெளியில எடுப்பாரு. பாரு, இது உங்க அம்மாவோட கல்யாண துணி. ஜமீன்தார் அம்மா அவங்க கொடுக்கற துணியதான் நீ கல்யாணத்துக்கு போட்டுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த கடவுளுக்கே அதுல விருப்பம் இல்ல போல இருக்கு. தன்னோட பொண்ணு கல்யாணத்தும் போது தான் புடவைதான் கட்டிக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டிருக்கா. இந்த சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த விளையாட்டை விளையாடி இருக்காரு. இந்த புடவையில உங்க அம்மாவுடைய வாசனை அப்படியே இருக்கு. பழைய பொருள்கள் எல்லாமே பழைய ஞாபகங்களா இருக்கும். ஏன் பார்வதி, நீ சின்ன வயசா இருக்கும்போது உங்க அம்மா உனக்கு ஒரு பொம்மை கொடுத்தாளே, அதை எங்க வச்ச? அந்த பொம்மையா? அது எங்கேயோ நான் தூக்கி போட்டுட்டேன் போல இருக்கு. காத்து வீசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? வீர்புறத்து காத்துக்கு சத்தம் உண்டு, அது பேசவும் செய்யும். வழி தெரியாம நிக்கிறவங்களுக்கு அது வலியும் காட்டும். அப்புறம் அந்த பக்கமா நடந்து போறவங்களுக்கு பாட்டு சத்தம் கூட கேட்கும். நீங்க அதை கேட்க விரும்புறீங்களா சார்? நீங்க இந்த ஊருக்கு புதுசு, அதனாலதான் இந்த ஊரு விசேஷத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். நீங்க சாப்பிடுங்க சார். சப்பாத்தி இருக்கு, சாதம் இருக்கு, தால் இருக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். சூடா இருக்கு இல்லையே?
பாரு. ஆரடிச்ச சாப்பிடுங்க. நம்ம வெளியில போகணும். நான் வரல. வீர்பூருக்கு போகணும், சந்தன் கட்டுக்கு இல்ல. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். எனக்கு அங்க வர பிடிக்கல. 18 வருஷமா இதையே தான் சொல்லிட்டு என்ன திமிரா? நான் உன்னை தெருவுல இருந்து தூக்கிட்டு வரல. உன்னை பெத்தவன்டா, அந்த நினைப்பவன் மனசுல வச்சிட்டு பேசு. ஓடி போனவளோட பிள்ளை தானே, அவளோட திமிரு உனக்கு இருக்குடா. என்கிட்டயே குரலை வசதியா? கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு போங்க. அளவுக்கு அதிகமாவே அம்மாவை கொடுமைப்படுத்திட்டீங்க. நான் அவளோட புருஷன்டா, அப்படிதான் கொடுமைப்படுத்துவேன். என்ன உனக்கு பிடிக்கலனா நீ அவ கூடவே போக வேண்டியதானே? ஏங்க இருக்க? உருளைக்கிழங்கு பிடிக்குமா சார் உங்களுக்கு? எனக்கு பிடிக்காது. இனிமே அப்பன் தான் வாழ்க்கை பூரா அவன் கூட இருப்பான். அழகான பொண்ணுங்க யாருக்குமே சொந்தம் கிடையாது. பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்ல, புருஷனுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கு சொந்தம் இல்ல. அந்த மீசக்கார ஆபீசர் ரொம்ப நியாயமா நடந்துக்கிட்டாரு. யூனிஃபார்ம் கூட அவர் போட்டுக்கிட்டு வரல. அந்த பிஎஸ்டி காரனுங்க ஒரு நெருப்பு. நெருப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்பவும் அழிக்கதான் தெரியும். அப்பா அம்மா மேல நெருப்பு வைக்காதீங்க. அவங்க மேல நெருப்பு வைக்காதீங்க. அவங்க சுட தாங்க முடியாது. வேண்டாமா? என்ன விடுங்க, நான் அப்பா அம்மா கிட்ட போறேன். வேண்டாம். நாகமாதேவி, 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 நாகமாதேவி,